ஹாய்ங்க. எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் டீ போட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெளியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டோம். ஏன்னா மழை வந்து அந்த மறுநாள் காலையில் கிளைமேட் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அதை என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 8 பாதாம் ஊற வச்சுருந்தேன். அது ஒரு 15 முந்திரி சேர்த்து கவினுக்கு ஆப்பிள் ஜூஸ் தான் போட்டு கொடுத்தேன். நாங்களும் அதை ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சி. அடிக்கடி கரண்ட்டு கட் ஆகும். உள்ளவும் ரொம்ப நேரம் உட்காந்துட்ருக்க முடியாது. ஸோ வெளியே மரத்தடியில் க்ளீன் பண்ணிட்டா கட்டில் ஏதாவது போட்டு உட்காரத்துக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு வெளியில எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருந்தோம். இன்றைக்கி ஆனால் க்ளீனிங் வேலை சுத்தமாக முடியல. சமைக்கலான்னு உள்ளே போனால் 5 நிமிஷத்துலேயே சிலிண்டர் காலி ஆகிடுச்சி. அதுக்கப்புறம் விறகடுப்பு பற்ற வச்சு வெளியே தான் சமையல் செஞ்சோம். வெயில் வேறு அதிகமாகிடுச்சி. ஸோ எல்லா காய்கறியும் போட்டு காரக்குழம்பு மாதிரி செஞ்சிட்டோம். மதியத்துக்கும் இதே குழம்பு தான். இதுக்குன்னு தனியாக செய்ய முடியாது. ஏன்னா இந்த மரத்தில் இன்னும் இலைலாம் துளுக்க ஆரம்பிக்கலை. அதனால் வெயிலில் சமைக்க முடியாது. என்னென்ன காய்கறி சேர்த்துருக்குன்னா முள்ளங்கி, முருங்கைக்காய், கத்திரிக்காய் இதான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரக்குழம்பு பிடிக்குமா? பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணிவிடுங்க. மண் சட்டியில் சமைக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சிங்க. ஏன்னா மண் சட்டி ரொம்ப சீக்கிரமாக ஹீட் ஆகும். அந்த அனலை அப்படியே அது ரொம்ப நேரம் வச்சுருக்கோம். நம்ம இப்போ குழம்பெல்லாம் வச்சு முடிச்சிட்டோன்னா கூட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அந்த குழம்பு இறக்கி வச்ச பிறகும் கொதிச்சிட்டே இருக்கும். உங்களுக்கு மண் சட்டியில் சமைச்ச அனுபவம் இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. யாருக்கெல்லாம் மண் சட்டியில் சமைச்சா ரொம்ப பிடிக்கணும் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்ங்க.